அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சுவாமி தரிசனத்தில பார்க்க போற முதல் கோயில் வந்து மங்களநாதர் கோயில். எதனால இந்த மங்களநாதர் கோயில் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மங்களநாதர் கோயில் தான் வந்து சிவனுக்கு வந்து இந்த உலகத்தில உண்டான முதல் கோயில். 3000 வருடம் பழமையான கோயில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்காக தான் இந்த கோயில வந்து நான் எடுத்திருக்கேன். சரி, இப்ப இந்த கோயில் எங்க இருக்கு? இந்த கோயில் வந்து ராமநாதபுரத்தில உத்தரகோஷ மங்கை அப்படிங்கிற இடத்துல இருக்கு. சரி. இந்த கோயில்ல வேற என்னலாம் ஸ்பெஷல்? நம்ம கண்டிப்பா அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு என்னால தனியா போக முடியாது, இதுக்காக போ முடியாதுன்னு நெனைக்கிறவங்களுக்கு ஒரு டிப்ஸ். நீங்க எப்படி இருந்தாலும் ராமேஸ்வரம் போவீங்க. ராமேஸ்வரத்திலிருந்து இந்த கோயில் 1/2 மணி நேரம் தான். உத்தரகோஷ மங்கைன்னு Google மேப்ல போட்டாலே அ இந்த ஊருக்கு கொண்டு போய் விட்டுரும். அதுக்கப்புறம் கோயில் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பக்கத்துல யாரா இருந்தாலும் சொல்லிருவாங்க. ஓகே. இப்போ இந்த கோயில்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க? பார்த்தீங்கன்னா, மங்களநாதர். சிவன் தான் இங்க மங்களநாதர்ன்னு அழைக்கப்படுறாரு. மங்களாம்பிகை. அவங்க பார்வதி வந்து இங்க மங்களாம்பிகைன்னு அழைக்கப்படுறாங்க. இப்ப நம்ம மெயினா பார்க்க போறது வந்து நடராஜர். நடராஜருக்கு தனி சன்னதி இருக்கு. இது வந்து சாதாரண கற்களால மட்டுமே ஆன நடராஜர் கிடையாதுங்க. மரகதத்தினால ஆன நடராஜர். சில கோயில்கள்ல வந்து மரகதத்தினால செஞ்ச சிலைகள்ல வந்து திருடிட்டு சாதாரண சிலைகள் வச்சிருப்பாங்க. ஆனா, இந்த கோயில்ல வந்து மரகத நடராஜர் திருடு போறதுக்கு வாய்ப்பே இல்லாத மாரி கட்டுமான பணி அமைச்சு வச்சிருக்காங்க. சாமிய வந்து உள்ள இருந்து வெளிய கொண்டே வர முடியாத அளவுக்கு கட்டுமானம் பண்ணி தான் இந்த நடராஜர் கோயில வந்து அமைச்சிருக்காங்க. நெறையா டைம் திருடுறதுக்கு முயற்சி பண்ணி கூட திருட முடியலைங்கிறது வந்து அங்க கோயிலுக்கு போயிருந்தப்ப அங்க இருந்த ஐயர்கள் வந்து நம்மளுக்கு சொன்ன விஷயம் இது. அப்படிதான் நம்மளுக்கு இது தெரிஞ்சது. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த வகையில இந்த மரகத நடராஜர் வந்து அ ரொம்ப வந்து பிரசித்தி பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரகதத்துக்கு வந்து தீராத நோய்கள தீர்க்கிறதுக்கு சக்தி இருக்கு அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சரி, போய் சுவாமி தரிசனம் பண்ணுனா மட்டும் தீராத நோய்கள் தீந்துருமா? அப்படி கிடையாது. இங்க வருஷம் பூரா மரகத நடராஜர சந்தன காப்பால அ அலங்கரிச்சு வச்சிருப்பாங்க. அ ஆருத்ரா தரிசனத்த அன்னைக்கு இந்த சந்தன காப்ப நீக்கிட்டு, அம் அந்த மரகத நடராஜர நம்ம கண்களால பார்க்கறதுக்கு அன்னைக்கு ஒரு நாளைக்கு அலோவ் பண்ணுவாங்க. மறுபடியும் சந்தன காப்பு போட்டு வச்சுருவாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒளியும், ஒளியும் ஆ மரகத நடராஜர வந்து சேதப்படுத்திறக்கூடாதுங்கிறதுக்காக இந்த சந்தன காப்பு போடுவாங்க. சரி, இந்த சந்தன காப்பு நம்மளுக்கு எப்படி உதவும்? இத வந்து சின்ன சின்ன பாக்கெட்ல போட்டு விற்பனை செய்வாங்க. ஆருத்ரா தரிசனத்து அன்னைக்கோ, இல்ல அதுக்கு 2 நாளுக்குள்ளேயோ போனா இந்த சந்தன காப்பு கிடைக்கும். தீராத தோல் வியாதி இருக்கிறவங்க, இல்ல வேற ஏதாவது தீராத வியாதி இருக்கிறவங்க, இந்த சந்தனத்த எடுத்துட்டு போய் பூசிட்டு வரும்போது, எந்த வகையான வியாதிகள் இருந்தாலும் குணமடையும் அப்படிங்கிறது ஐதீகம். இதுதான் இந்த கோயிலோட மெயின் சிறப்பு. புடிச்சிருந்தா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உதவியா இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா வீடியோவ லைக் பண்ணுங்க.